வணக்கம் பனைமரம் நண்பர்களே, உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு காணொலியில் இன்றைய தமிழக அரசியல் சூழ்நிலையை பற்றி சுருக்கமாக நம்ம பார்வை என்னங்கிறத உங்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறோம். இன்னைக்கு ஃப்ளாஷ் நியூஸு காட்சி ஊடகங்களில் அதிமுகவில் இரட்டை இலை சின்னத்தில் நின்று ஜெயித்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க வேலுமணி தரப்புக்கு போயிட்டாங்க. அது ஒரு மாற்றம். அதற்கு பிறகு இன்னைக்கு தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அடிப்படை உறுப்பினர் பதவி முதல் சட்டமன்ற உறுப்பினர் பதவி வரைக்கும் ராஜினாமா பண்ணிட்டு தவேக கட்சியில, அதாவது ஆளுங்கட்சியில போய் உறுப்பினர்களாக இணைஞ்சிருக்காங்க. அந்த 3 பேர் யாருன்னா ஜெயக்குமார், பெருந்துறை எம்எல்ஏ, மரகதம் குமரவேலு, அப்புறம் சத்யபாமா. இந்த 3 பேரும் 2 பெண் எம்எல்ஏக்களும் ஒரு ஆண் எம்எல்ஏவும். இவங்கெல்லாம் அடிப்படையில் இரட்டை இலை சின்னத்தில் நின்று தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக வெற்றி பெற்றவங்க எடப்பாடியினுடைய தலைமையில். அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள்லாம் நமக்கு தெரியும். தொடர்ந்து நம்ம காணொலி வெளியிட்டு இருக்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எந்த கட்சிக்கும் போறதுக்கு அல்லது புதிய கட்சி தொடங்குறதுக்கு எல்லா வகையிலையும் அரசியல் சாசனம் உங்களுக்கு உரிமையை வழங்குது. அடிப்படையான விஷயம். அந்த உரிமையை தவறாக பயன்படுத்துறதுல தான் இவங்களுடைய சிறப்பு இருக்கு. எப்படின்னா, தன் பதவியை பயன்படுத்தி பதவிக்கு வந்ததுக்கு பிறகு, பதவிங்கிறது அமைச்சர் மட்டும் இல்ல, மேயராகவோ கவுன்சிலராகவோ எம்எல்ஏவாகவோ எல்லாமே பதவி தான். இந்த பதவிகள் எல்லாமே தற்காலிகமானது. அரசு பதவியாக இருந்தாலும் தற்காலிகமானது. 5 வருடங்களுக்கு ஒரு முறை மாறக்கூடியது. மக்களுடைய அங்கீகாரத்தோட திரும்ப வரணும். இவங்களுடைய செயல்பாட்டுக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பு தான் அடுத்த தேர்தலில் அவங்க ஜெயிக்கிறதும் தோக்குறதும். அப்போ பொதுவான தர்மம், அதாவது எத்திக்ஸ் அப்படின்னா அரசியல்ல நேர்மை தான் முக்கியம். நேர்மையாளர்கள் மட்டும்தான் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறு. அப்படித்தான் நம்ம முத்துராமலிங்க தேவர் முதல் காமராஜர் வரை ராஜாஜி எல்லாம் பார்த்திருக்கிறோம். அறிஞர் அண்ணா வரைக்கும் அந்த தலைமுறை இருந்தது, ஜீவனோடு இருந்தது. அதுக்கப்புறம் அரசியல் நெறிமுறைகள்லாம் தலைகீழாகி காட்டு தர்பார் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு தமிழகத்துல. அது இந்தியாவில் பீகார் மாதிரியான மாநிலங்கள்லாம் ரொம்ப மோசம் இந்த அரசியல் விஷயத்துல. அந்தர்பல்ட்டிகள்ல தங்களுக்கு வாக்களிச்ச வாக்காளர்களையோ பொதுமக்களையோ யாரையுமே வகை வைக்கிறது இல்லை, கண்டு கொள்றது இல்லை. தாங்கள் எல்லாம் தெரிந்த, அதாவது தங்களுக்கு வானவாவி அதிகாரம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு தன்னிஷ்டத்துக்கு முடிவுகளை எடுத்து மக்களை கேலி பொருளாக்குறது வாக்களித்தவர்களை. நான் என்ன சொல்றேன், இவங்களுடைய அடிப்படையான நோக்கம் என்னவா இருக்கு? நம்ம முக்கியமான விஷயங்கிறது தவேகாவுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் ரிசைன்மெண்ட் போனது. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சில விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கு. அடிப்படையில பொது சேவைக்கு வரக்கூடிய நீங்க ஏன் கட்சி மாறுறீங்க? நீங்க எந்த கட்சியில இருந்தாலும் பொது சேவை செய்யலாமே. பதவியே இல்லாம எத்தனையோ ஆளுமைகள் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் தங்களுடைய ஆக்கப்பூர்வமான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது குழந்தைகளை பாதுகாக்கிறது, பெண்களை பாதுகாக்கிறது, குற்றச்செயல்களை தடுப்பது, முதியோர்களை பாதுகாக்கிறது, இப்படி எத்தனையோ என்ஜிஓக்கள் இருக்கு, தனிநபர்கள் இருக்காங்க. மரங்களை நடுவது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, அரசுக்கு ஆலோசனை சொல்றது, இப்படி எத்தனையோ இருக்கு. இத்தனை வழிமுறைகளிலும் தன்னிச்சையா செயல்படுறாங்க. எந்த கட்டுப்பாடும் இல்லை அவங்களுக்கு. எந்த சட்டத்திட்ட, அதாவது எந்த அமைப்புக்குள்ளேயும் தங்களை பொருத்திக்காம எத்தனையோ ஜீவன்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு, போராடிக்கிட்டு இருக்கு, சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க ஒரு குறிப்பிட்ட துறையை தேர்ந்தெடுத்து உள்ள வர்றீங்க. அது உங்களுடைய உரிமை. அந்த துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த துறைக்கான அடிப்படையான ஒரு என்ன இருக்கு, ஒரு வழிமுறை இருக்குல்ல, தர்மம். அந்த தர்மத்தை மீறி தன்னுடைய சுய ஆசைக்காக, சுய விளம்பரத்துக்காக, நன்மைக்காக, லாபத்துக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அடுத்த ஒரு முடிவை எடுக்கிறதுங்கிறது என்ன விதமான அரசியல் நிலைப்பாடு? இதை ராஜதந்திரம்னு மிகவும் மோசமா. ராஜதந்திரங்கிறது என்ன நான் தெரியாம கேட்கிறேன் இந்த அரசியல்வாதிகிட்ட. அதாவது இந்த ஈனப்பிறவிகளா இருக்கக்கூடிய கட்சி மாறிகள், காலுவாரிகள், அந்த வார்த்தையை தான் உபயோகப்படுத்தணும். இவங்களுக்கு என்ன ராஜதந்திரம் மண்ணாங்கட்டி புண்ணாக்கு இருக்கு நான் தெரியாம கேட்கிறேன். மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எந்த கட்சிக்கு பெரும்பான்மை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப
அதுல பெரிய கட்சி எதுவோ அதை கவர்னர் அழைத்து ஆட்சி அமைக்க சொல்லி இருக்கணும். அதை அவர் செய்யல. அவர் தர்மத்தை மீறினார். யாரு? கவர்னர். ஆனா தான் பெரிய கட்சின்னு டிவிக்கு வழிய சென்று நாங்க ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்டியலை கொடுத்து வெளியில இருந்து வந்த சில பல ஏற்கனவே வேற கூட்டணியில இருந்து வெளியே வந்த கட்சிகளை வச்சு ஆட்சி அமைச்சிருக்கு. பெரும்பான்மை வாக்கெடுப்புல ஜெயிச்சிருக்கு. அதுல ஏடிஎம்கேல இருந்து ஜெயிச்ச 25 எம்எல்ஏக்கள் ஆதரவா வாக்களிச்சிருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கைகளும் டிமாண்டுகளும் டிவிகேயால புறக்கணிக்கப்பட்டுருச்சு. காரணம், கட்சி தாவல் தடை சட்டம் செயல்படுத்தப்படும் பொழுது இந்த 25 எம்எல்ஏக்களுடைய பதவி பறி போயிடும். அப்படி இப்பவும் அதே சூழ்நிலை தான் நிலைமை இருக்கு. இதுல சபாநாயகருடைய ரோல் மிக முக்கியமானது இன்றைய அரசியல் சூழ்நிலையில சட்டசபைக்குள்ள. ஆனா அவர் என்ன செய்யறாரு? குதிரை பேரம் நடக்கிறதுக்காக இந்த விஷயத்துல முடிவெடுக்காம காலதாமம் தான் செய்யறாரு. சபாநாயகருங்கிறத நடுநிலைமையா அரசியல் சாசனப்படி செயல்படணுங்கிறதா. அதையெல்லாம் மீறி, தர்மத்தை மீறி, சட்டத்தை மீறி, அந்த பதவிக்குள்ள மாண்பை மீறி ஜேசிடி பிரபாகரன்கிறவரு டிவிகே தங்களுடைய கட்சியை பலப்படுத்திக்கிறதுக்காக வாய்ப்பு கொடுக்கிறாரு, கால அவகாசம் கொடுக்கிறாரு. இந்த கட்சியில, அதாவது ஏடிஎம்கே எடப்பாடி தரப்பையும் ஏடிஎம்கே எஸ்பி வேலுமணி தரப்பையும் 2 அணிகளாக அறிவிச்சு அவர் பிரச்சனையை முடிச்சிருக்கலாம். ஏன் முடிக்கல? இந்த எம்எல்ஏக்களை எல்லாம் டிவிகே எம்எல்ஏக்களாக முத்திரை குத்த வேண்டும். அவர்களை ஏடிஎம்கேன்னு இல்லாம, எடப்பாடி தரப்புன்னு இல்லாம, எஸ்பி வேலுமணி தரப்பும் இல்லாம, இவங்களை எல்லாம் டிவிகே தரப்பாவே மாத்துறதுக்கான மோல்டிங் வேலையை சபாநாயகர் செய்கிறார். என்ன விதமான நேர்மை, நீதி, அரசியல் சட்ட வழிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த சபாநாயகர் செயல்படுறாரு. ஆனா கடந்த காலத்துல கோலோச்சிய கட்சிகளா இருக்கக்கூடிய காங்கிரஸும் சரி, ஏடிஎம்கேவும் சரி, டிஎம்கேவும் சரி, டிவிகேங்கிற நேற்று பிறந்த குழந்தைகிட்ட இருந்து அரசியல் பாடத்தை படிக்க வேண்டிய கேவலமான இழிநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு நடக்கக்கூடிய, தமிழகத்துல நடக்கக்கூடிய அரசியல் சம்பவங்கள் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதைத்தான் நமக்கு உணர்த்துது. ஏடிஎம்கேவை 2ஆ உடைச்சது, அது கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு வழிவகுக்குன்னு தெரிஞ்சு அந்த எம்எல்ஏக்களையே ராஜினாமா செய்ய வச்சு தன் கட்சியில இணைச்சு அவர்களை மீண்டும் அந்த தொகுதியில இடைத்தேர்தலில் போட்டியிட வச்சு தாவேக்காரர்களாவே கொண்டு வந்து தன்னுடைய பெரும்பான்மையை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நிலைப்படுத்தி கொள்ள தாவேக்கா தலைமை முடிவு செஞ்சிருக்கு. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு ஏடிஎம்கே இருக்கக்கூடிய இந்த 3 எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ணது. இதுல இன்னொரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னா, ஏற்கனவே எஸ்பி வேலுமணி தரப்பு பக்கம் போன 25 எம்எல்ஏக்களும் 3 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. இன்னும் 4-5 பேர் ரிசைன் பண்ண ரெடியா இருக்கிறாங்கன்னு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல இந்த பிரச்சனையெல்லாம் எதுக்கு? நம்ம மீண்டும் போட்டிட்டு தோத்துட்டா என்ன பண்றதுன்னு தர்ம சங்கடத்தில் இருக்கக்கூடிய சில பல சட்டமன்ற உறுப்பினர்கள் திரும்பவும் எடப்பாடி தரப்புக்கு வருவதாக பேச்சுவார்த்தை அதிமுக தலைமை அலுவலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. என்ன ஒரு அக்கிரமம் பாருங்க! என்ன ஒரு என்னத்தை சொல்றது? இதுக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை தமிழ் அகராதியில. அவ்வளவு மோசமான நிலைமைக்கு தமிழக அரசியல் ஒவ்வொரு நாளையும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் பிறகு, குறிப்பா மே 4ஆம் தேதிக்கு பிறகு சந்திச்சுக்கிட்டு இருக்கு. தமிழக மக்கள் எடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த டிவிக்கு நினைக்கலாம் நாம இருந்த 2 ஜாம்பவான் கட்சிகளை ஒழிச்சு இனி அடுத்த 25 வருஷத்துக்கு டிவிக்கே தான் தமிழகத்தை ஆள போகிறது அப்படிங்கிற மனப்பால் குடிச்சுக்கிட்டு இருக்கிற கட்சிகள் இருக்கக்கூடிய பதவிக்காக தன்னை இழக்கக்கூடிய, எந்த லெவலுக்கு இறங்கி போகக்கூடிய அடிமாட்டு குணமுள்ள சில பல நபர்களை இழுத்து கட்சியை பலப்படுத்தலாம் நினைக்குது. அடுத்து இடைத்தேர்தல் நடக்கும்போது நீங்க செஞ்ச குதிரை பேரம், நீங்கள் செஞ்ச அரசியல் தார்மீகத்தை மீறிய செயல், அரசியல் தர்மத்தை மீறிய செயல், அரசியல் நேர்மையை மீறிய செயல், அரசியல் நீதியை மீறிய செயல் மக்களால் பார்க்கப்படுது. அது கண்டிப்பா வரக்கூடிய இந்த 3 சட்டசபை, அதாவது டிவிகே தலைவராக இருக்கக்கூடிய விஜய் ராஜினாமா பண்ண கிழக்கு தொகுதி, திருச்சி கிழக்கு தொகுதியும் இந்த 3 சட்டமன்ற தேர்தல் தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடக்கும்போது நிச்சயமாக தமிழக மக்கள் தகுந்த பாடத்தை கற்பிப்பாங்க. இதை இன்னொரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா, அவ்வளவு பெரிய கட்சியை 30-35 வருடம் ஆண்ட கட்சியை அதிமுகவை உடைச்சு நேற்று வந்த சிறிய கட்சி தான். இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய அடிப்படையான கட்டமைப்பெல்லாம் கிடையாது. டிவிகேவுக்கு ஆட்சியில வேணா இருக்கலாம், ஆனா உண்மையிலே அப்படி ஒரு கட்டமைப்பே இல்லாத கட்சி. ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த குதிரை பேரங்களையும் மற்ற இதர சில்லறை வேலைகளை செய்யறாங்களே தவிர அவங்களுக்கு பெரிய அரசியல் அறிவோ துணிவோ கிடையாது. அப்படிப்பட்ட அதிமுகவையே உடைச்சு சின்னாபின்னமாக்கி தங்கள் கட்சியை பலப்படுத்திக்கிறதுக்கான வேலையை செய்யக்கூடிய தாவேகா
தானாக முன் வந்து மதசார்பின்மை கூட்டிலிருந்து வெளியேறி வந்த 2 கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், முஸ்லிம் லீக், இந்த கட்சிகளை என்ன செய்யும் எதிர்காலத்தில்? ஏற்கனவே அவங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 2 கட்சியை தவிர, கம்யூனிஸ்டுக்கும் மார்க்சிஸ்டுக்கும், சிபிஐக்கும் சிபிஐஎம்க்கும். அப்போ உங்களுடைய நிலை என்னவா இருக்கும்? அடுத்து உங்க கட்சியில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சரா பொறுப்பேற்ற சட்டமன்ற உறுப்பினரை அவங்க கட்சியில இணைச்சுக்குவாங்க. ஏன்னா 50%, அதாவது 3/2 பங்கு உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியை ஆதரிச்சு அது கட்சி தாவல் தடை சட்டப்படி செல்லும். அவங்க பதவி பறிவாகுது. அப்படி பார்த்தா விடுதலை சிறுத்தைகள் 2/1, 50%, 2/1. அது மாதிரி ஐயுஎம்எல்ல 2/1. அது மாதிரி காங்கிரஸ்ல 5மே தவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குது. அப்ப இப்படி யோசிக்கும் போது திருமாவளவன் தெருவில் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் நடுத்தெருவில் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கு. காங்கிரசுக்கும் இது பொருந்தும். காங்கிரஸ் ஏதோ ராஜதந்திரமா அரசியல் எதிர்காலத்தை தொலைநோக்கு பார்வையோட முடிவெடுத்து தவேகாவை ஆதரிச்சிட்டோம், இனி நமக்கு தமிழ்நாட்டில் ஏறுமுகம் தான், ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. இந்த தேர்தலோடு காங்கிரஸ் கட்சியினுடைய கல்லறையில் ஆணி அடிக்கப்படும். இது தமிழக மக்களுடைய முடிவு. அது வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களிலேயே எதிரொலிக்குங்கிறத என்னோட பார்வை. அடுத்து உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. ஏன்னா ஆளுங்கட்சி தரப்பு உள்ளாட்சி தேர்தலை நடத்தி அந்த கட்டமைப்புக்குள்ளேயும் கீழ்மட்டத்திலையும் தன்னுடைய கட்சி செல்வாக்க வளர்க்கணும், வேரூன்றணுங்கிற முனைப்பில் ஈடுபடும் என்பது சாதாரணமான ஒரு அரசியல் பார்வையாளர் முறையில் உள்ள பார்வை. இதை செய்யும். இந்த தேர்தலிலேயே தவேகாவுக்கு பெருத்த அடி விழுக வாய்ப்பு இருக்கிறது. மக்கள் ஆதரவை பெறாத ஒரு கட்சி இது. ஒரு என்ன சொல்றது, அரசியல் காலநிலை மாறியதால வந்த வினை, எதிர்வினை. அதனால தவேகாவும் சரி, அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, தங்களுடைய கொள்கை நிலைப்பாடுகளை விட்டு கீழே இறங்கி அரசியல் தர்மத்துக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் புறம்பான செயல்களை செஞ்சா மக்கள் நிச்சயமா புறக்கணிப்பாங்க. அது வரக்கூடிய இடைத்தேர்தலையே தெரிய வரும் அப்படிங்கிறதா என்னோட பார்வை. நன்றி.